ரசிகர்கள் கூட்டம். ஆமா, நாங்க ரசிகர்கள் கூட்டம் தான். மக்களை ரசிக்கிறோம், மக்களை மகிழ்விக்க வேண்டும் என்று நினைக்கிறோம். பரத சத்தம். அப்ப அது யாரு? அந்த அசிங்கத்தை நீங்களே போய் பாருங்க. என்ன என்ன எழவி அது? என்னடா அது? என்ன கன்றாவிடா இதெல்லாம்? அடே ஒற்றா, உன்னுடைய சிந்தனையும் செயலும் அப்படியே என்னை போலவே இருக்கின்றது. நீ செஞ்சதை கூட நான் மன்னிச்சிருவேன்டா. சரி, இது மாதிரி ஒரு கேவலமான செயலை செய்யற அப்படிங்கறத கூட மன்னிச்சு விட்டுலாம். ஆனால் விர்ச்சுவல் வாரிசை அவர்களால் எதிர்கொள்ளவே முடியும். உண்மையில அந்த விர்ச்சுவல் வாரிசு ஹார்ட் ஸ்டாப் தான். இதுல கேப்ஷன் போட்டிருக்க பாரு, அதைத்தாண்டா தாங்க முடியல. சிங்கமா கெட்ட வார்த்தையில அந்த மாதிரி திட்டி பாக்குறாங்க. ரசிகர்கள் கூட்டம் அப்படிலாம் நினைக்காதீங்க. சின்ன பசங்கள் என்று சொல்வதை விட தளபதியினுடைய சிங்க பசங்க நாங்க. அப்படி என்னத்தை காட்ட போறீங்க? மச்சான், யாரா அவங்க? இவங்கள தெரியாதா? இவங்க பிட்டு ரொம்ப ஃபேமஸ். விட்டுக்கா ஏதாவது ஒரு ஆபாசமா ஒரு காணொளி போடுறோம், அவ கூட போயிட்டு ஏதாவது ஒரு போட்டோ எடுக்கிறது, இதுக்கு பேரா அரசியல்? அடேசாவது கேஸ் விஷயமா பேசிட்டு இருக்கேன்னு சொன்னா, ஆனா நாயுடு நீ கேஸ் கூடவே பேசிட்டு இருக்கே. சரி, பின்னால திரும்பி பாப்போமேன்னு பார்த்தா அனுமதி விதிகளை மீறி மேடையில் புகைப்பிடித்தும் ஆபாச சைகைகள் மட்டும் நடிகர் விஜய்க்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்தது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. உனக்கு வெக்க இல்லையாடா? அன்பு குட்டி, பொதுமக்கள் மற்றும் எதிர்க்கட்சிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். இப்படியே விட்டா ஊர்ல இதே பண்ணிட்டு தெரியும். பேசாம உனக்கு காலை கடிக்க மாதிரி காய எடுத்துட்டு ஐயா எம்ஜிஆர் அவர்களுக்கு பிறகு தமிழ்நாட்டில் மிகப்பெரிய கரிஸ்மாட்டிக் லீடராக இருக்கக்கூடிய ஒரே நபர் தலைவர் தளபதி அவர்கள் தான். புரட்சி தலைவர் எம்ஜிஆர். அந்த மாதிரி தான் நானும் 2016ல மிகப்பெரிய கொலைகார ஒருத்தர் உருவாக போறான். அவனை போட்டு தள்ள போறான். யாரு? எங்களுடைய விர்ச்சுவல் வாரியர்ஸ் என்கின்ற தோழர்களை உங்களால் எதிர்கொள்ள முடியுமா? சமூக வலைதளத்தில் 1000 கேள்விகளை கேட்கிறாங்களே, அந்த கேள்விக்கு யாரால் பதில் சொல்ல முடியுமா? தாங்க மாட்டீங்க. இது என்னன்னு தெரியும், தாங்க மாட்டீங்க. மனசுக்குள்ள போட்டு அழுத்திக்கிட்டு இருக்கேனே. ஆனா டம்பஸ்ட் பீப்புள் ஆன் தி இன்டர்நெட் அதான் பார்க்க போறோம். டம்பஸ்ட்னா ஒரு முட்டா புண்ணு மாதிரி, இல்ல வந்துட்டு ஒரு மரப்பு மாதிரி, அப்படி கடமா தீர்க்க கடமா, அது ஜக்கமா தானே? ஆமா. மூளை இருக்கிற ஒருத்தனை கூட நான் சந்திக்கிற வாய்ப்பு கிடைக்காத. நெக்ஸ்ட் மக்களுக்காகவே எங்கள் ஆட்சி, மக்கள் ஆட்சி ஒளியும், டிவிகே டிஎம்கே எல்லாம் ஒளியும் எங்களுடைய ஆட்சி. இதுதான் டம்பஸ்ட் பீப்புள். ஆட்சி, மக்கள் ஆட்சி ஒளியும். மக்களாட்சியை ஒழிச்சிடுவானுங்களா? மூளை கோளாறு உள்ளவன் லூசு பாயா. சரி, ஓவராலா வந்து டிவிகே அப்படின்னா என்ன சொல்றீங்க? டிவிகே அப்படின்னா வந்து மக்களையும் நம்பி வரணும். என்னடா சொல்றது? யாரா இருந்தாலுமே அரசியலுக்கு வந்தா கொள்ளை அடிக்கதான் செய்வாங்க. ஈவன் விஜயா இருந்தாலுமே கொள்ளை அடிப்பாரு, அடிக்கட்டுமே. ஏன்னா வந்து ஒன்ன மாதிரியான ஒரு முட்டா வாக்கில பார்த்ததுலடா. இருக்கட்டும், நானே ஃபர்ஸ்டா இருந்துட்டு போறேன். எங்கே செல்லும் இந்த பாதை? ஏங்க பைத்தியக்காரங்க, எப்படி பூட்டி வைங்க, உள்ள பூட்டி வைங்க சார். அவங்க நீங்க வெளிய விடாதீங்க, பப்ளிக் ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருப்பாங்க. யாரா நீங்களா? எங்கேந்திரா வரீங்க? நெக்ஸ்ட்
நெக்ஸ்ட் யாரா நீங்களாம்? என்னடா சொல்றீங்க? ஐயா சாமி என்னையா இதெல்லாம் என்ன இதெல்லாம் அதெல்லாம் பார்த்தா உங்களுக்கு பைத்தியக்காரத்தனமா தெரியுதா? லூசா நாங்களா? பைத்தியக்காரனுங்களா? ஏண்டா உங்களுக்கெல்லாம் அறிவு இருக்குதாடா? தெரு பேரை பார்த்து கண்டுபிடிக்கிறதுக்கு தான்டா போர்டு வச்சுக்குது. அதுல போயிட்டு ஏன்டா போஸ்டரை ஓட்டுறீங்க? பைத்தியக்காரனுங்களா? முட்டன் சொல்றதா இல்ல முட்டன் சொல்றதா? என்ன நீங்களா போங்கப்பா. தாவேக்காவுல இணைஞ்சு எவ்வளவு நாள் ஆகுது? எவ்வளோ? தாவேக்கா கட்சிக்கு வந்து எவ்வளவு நாள் இருக்கும்? என்ன வருஷம்? அங்க இருக்கிற எல்லாருமே லூஸ் இருக்கானுங்க. என்ன சுத்தி ஏகப்பட்ட நீங்கெல்லாம் பார்த்தா உங்களுக்கு பைத்தியக்காரத்தனமா தெரியுதா? லூசா நாங்களா? நீ பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பண்ண வேணாம். உன்னை பார்த்தாலே தெரியுது பைத்தியம் பூச்ச குரங்கன்னு. சமூக வலைதளம் தளபதியினுடைய தளபதியாக இருக்கு. அது என்னமோ மெய்யால இருக்கிறானுங்க. ஆனா உன்னை ரசிக்கிறதுக்கு இல்ல, உன்னை கலாய்க்கிறதுக்கு நெட்ல இருக்கிறானுங்க. மத்த கட்சியை கையாண்டது போன்று தமிழக வெற்றி கழகத்தை கையாண்டு விடலாம் என்று நினைப்பது தவறு. இதை அடைப்பதற்கு முதல்ல சிறைச்சாலைகள் தமிழ்நாட்டில் இருக்கா? எத்தனை பேரை உடல் கைது செய்ய முடியும்? இவரா? ஆமாங்க. இப்படி பைக்ல வீட்டு கொண்டு என்னடா வேர்வல் உச்சா ஸ்மெல் வருது. உச்சா பேப்பாண்டா. கம்மி பீஸ் மாப்பிள. உங்களுடைய அடக்குமுறைகளையும் நெருக்கடிகளையும் பார்த்து பயப்படுவதற்கு எங்களை சாதாரணமா நினைச்சிடாதீங்க. உண்மை நினைச்சேன், சிரிச்சேன். ஆர்ப்பாட்டம் ஊர்வலம் சென்றால் கைது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று போலீசார் எச்சரித்ததை தொடர்ந்து தாவேகாவினர் அங்கிருந்து கலைந்து சென்றனர். நினைச்சா ரொம்ப கேவலமா இருக்குடா. ஏன்டா நீ காமெடி மேல காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க? பற்றியும் எதிர்கொள்வதற்கு தயாராகத்தான் இருக்கிறோம். பொது வாழ்க்கை என்றால் விமர்சனங்கள் வரும், பிரச்சனைகள் வரும். உலகத்துல ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு விதத்துல கோமாளியா இருப்பான். ஆனா ஒட்டுமொத்த கோமாளி இங்கதான் நான் பாக்குறேன். கோயில் திருவிழா ஊர்வலம் போயிட்டு இருந்த யானையை குட்டி அந்த காட்டு யானையை வரட்ட சொன்னா அது எப்படிடா வரட்டும்? இம்புட்டு வயசுல இருந்து அதை பழக்கணும். ஃப்ரீ அட்வைஸ் கொடுக்க போறேன். ஒத்த ஏட்டையாக்கு பயந்து ஒருத்தர் குயிலுக்கு ஓட்ட போட்டு உங்க ஓட்ட வேஸ்ட் ஆக்கிறாதீங்க. ஹலோ, காவல்துறையை கண்டிச்சு எப்படி போராட்டம் பண்ணணும்? நான் என்ன டெமோ காட்டட்டுமா? புகார் கொடுத்தவொடனே காவல் அதிகாரிகள் கிட்ட வார்த்தை தெரியுமா? நீ என்ன கோடீஸ்வரனாடா? உன் பிள்ளை என்ன கோடீஸ்வரன் விட்டு பிள்ளையா? அவனை யாரு கடத்தி என்னடா பண்ண போறான்? நீயே ஒரு பிச்சைக்கார பேத்தானு ஒரு பிச்சைக்கார பே கேட்டிருக்கேன். தமிழ்நாட்டுல தள்ளுவண்டி கடையில போய் 4 முட்டை தோசை 300 ரூபாய் காசு பிச்சை எடுக்கிறது யாரா? எங்க புள்ளைங்க எல்லாம் பயங்கரம். எங்களை பார்த்த தமன்னா மயங்கி ஓய்ந்துரும். சட்டை போட்டுட்டா யார வேணாலும் வயசு வித்தியாசம் இல்லாம வாடா போடான்னு பேசலாம். அது நம்ம கேள்வி கேட்டோம்னா போலீஸ்டே ரூல்ஸ் பேசுறியா? போலீஸ்டே சட்டம் பேசுறியா? ஏன் சட்டத்துக்கு அப்பாற்பட்டவனா போலீஸ்னா? பிட்ட போட்டுட்டானே, மனசு மாறிடுவாளோ? மாறிட்டாளே. அம்பாசமுத்திரத்துல ஒரு பரதேசி பல்வீர் சிங் பரதேசி கொஞ்சம் கூட உனக்கு பயமே இல்ல. காவல்துறை எடுத்த எடுப்புல வாடான்னு பேசுறான். கேள்விகள் என்ன வாடான்னு போட சொல்றதுக்கு நீ யாரான்னு கேளு. நான் பாத்ரூம் போறப்போ ஒரு கிளாஸ் எடுத்துங்க. அண்ணன் சிவா அண்ணா அவர்கள் சொன்னாங்களே, பைக்கில் போன திமுக கட்சியை சார்ந்தவர் வந்து ஒருத்தர் மறைமுகமா பேசினாரு. என்னங்க பைக்ல எல்லாம் போறீங்க, உங்களை பார்த்து அமைச்சரே பயப்படுறாரு அப்படின்னு. நீங்க எதுக்கு சிரிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியுது. உங்களை பார்த்து அமைச்சரே பயப்படுறாரு. ஐயோ தெரியுது சார். அண்ணனுக்கே இவ்வளவு மிரட்டல்னா என்னெல்லாம் கொஞ்சம் யோசித்து பாத்தீங்களா? அவன் நினைச்சு கூட பார்க்கல. ஹலோ, ஏய் யாரு? என்ன பண்ற? ஆனா எளிமையா தான் இருக்கிறேன், சாதாரணமா தான் நடந்து போறேன். ஆனா எளிமையா தான் இருக்கிறேன், சாதாரணமா தான் நடந்து போறேன். பத்திரமா மரத்துல ஏறி இருப்பா, போப்பா.
கிளை ஏறி குச்சி கொம்புக்கு அணிலே அணிலே ஓரமா போய் விளையாடு அணிலே குறுக்க வராது அணிலே. மிகப்பெரிய கரிஸ்மாட்டிக் லீடருங்க அவரு. ஐயா எம்ஜிஆர் அவர்களுக்கு பிறகு தமிழ்நாட்டில் மிகப்பெரிய கரிஸ்மாட்டிக் லீடராக இருக்கக்கூடிய ஒரே நபர் தலைவர் தளபதி அவர்கள் தான். இதுவும் உங்களுக்கு ஒரே பிராண்டு. ஏண்டா கொஞ்சமாவது மனசாட்சியோட தான் பேசுறியா? சினிமாவில் நம்பர் 1 இடத்துல இருக்கிறாரு. ஓபன் பண்ணி பாரு. இது எங்க அம்மாவோட 20 வருஷம் உழைப்பு பண்ணி ஆகணும். ஓபன் பண்ணு. அவரே வேண்டாங்கிறாரு. நீ ஓபன் பண்ணு டார்ச்சர் பண்ணி. லியோ படத்தின் மொத்த திரையரங்கு வசூலே 160 கோடி தான் என வெளியாகி விஜய் ரசிகர்களே தலைகுனியும் சூழலும். என்னடா இதுவரை வெளியான தமிழ் படங்களிலேயே முதல் நாள் வசூலில் அனைத்தையும் முறியடித்து உலக அளவில் 151 கோடியை வசூலித்து முதலிடத்தை பிடித்தது கூலி. சொல்ல எதுவும் கேட்பான் பேசிட்டு இருக்கேன். அம்மா மறுபடியும் ஃபெயிலா? சினிமாவில் நம்பர் 1 இடத்துல இருக்கிறாரு. இந்த உடான்ஸ் எல்லாம் ஏங்கட்ட விடாத. ரேஷன் கார்டு இல்லைன்னா படுவா, நீ ஊருக்குள்ளே இருக்க முடியாது. கார்பரேஷன் கார துரத்தி அடிப்பான். போடா. ஜனங்க ஏமாந்திருக்க நேரமா பார்த்து எதையா சொல்லிட்டு ஓடி போயிடும். 300 கோடி ரூபாய் சம்பளம் கேட்டாலும் கொடுப்பதற்கு தயாரிப்பாளர்கள் கியூல நிக்கிறாங்க. அவர் யார் நடிச்சிருக்க? நீ கிரிகால சோனா அவன் கிறுக்கு பிடிச்சி கியூல நின்னுட்டு இருக்கான். ஏப்பா அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லையே. இது போன்ற ஒரு வாய்ப்பு உருவாகும். அந்த ஒரு நல்ல வாய்ப்பு உருவாகி இருக்கு. ஒரு நல்ல வரலாற்று தலைவர் வந்திருக்கிறாரு. இந்த மடிப்பு அரக்கன் சின்ன குழந்தையில இருந்து பெரியவங்க முத கொண்டு சொல்றாங்கன்னா எனக்கு தனியா பிஜிஎம் ரெடி பண்ணிட்டாங்கண்ணா. வந்து எங்க தலைவரை வந்து ஒரு கூத்தாடி அதெல்லாம் சொல்லாதீங்க. இதான் ஐயா எம்ஜிஆர் அவர்களுக்கு நீங்க சொன்னீங்க. எதுக்கு அப்புறம் உங்களை ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சாங்க நீங்க கவனிச்சீங்களா? உங்களை நீங்க எம்ஜிஆரோட கம்பேர் பண்றீங்க. அந்த எம்ஜிஆர் அவர்கள் தானே திமுக என்கின்ற கட்சியை 13 ஆண்டுகள் வீட்டுல உட்கார வச்சாரா இல்லையா? என்ன அவங்க போட்ட உழைப்பென்ன நம்ம போட்ட உழைப்பென்ன? திறமையே வளர்த்துக்காம திறமை இருக்கிறதா நாம நம்பிக்கிட்டே இருந்தா உங்களை தான் நீங்க ஏமாத்திப்பீங்களே தவிர மக்களை ஏமாத்த முடியாது. வரைக்கும் நம்ம எவ்வளவு நக்கல் பண்ணாலும் கிண்டல் பண்ணாலும் வாங்கிட்டாரு. அவரை பத்தி ஒரே ஒரு விஷயம் பெருமையான சொல்லணும். சினிமாவில் நம்பர் 1 இடத்துல இருக்கிறாரு. 15 வருஷத்துல 48 விருதுகள். ஆஹா வாவ் வாங்கலாம் நினைச்சாரு. கடைசி என்னோட கெரியரின் உச்சத்தை உதறிட்டு அந்த ஊதியத்தை நடிக்காதடா. இப்படியே சொல்லி இந்த ஒரு பிட்ட வச்சு தாங்க இவங்க ஏமாத்துறாங்க நம்மள. உச்சம்ன்றாரு. என்ன உச்சம் பண்றாரு அவரு? இது வரைக்கும் கலெக்ஷன்லயும் சரி, அவரு இது வரைக்கும் ஒரு நேஷனல் அவார்டு வாங்கியிருக்காரா? எந்த அவார்டும் வாங்கல. அப்ப நீ சும்மா தான் வந்தியா? எப்பவுமே நான் சும்மா தான் வருவேன். பாத்துக்கிட்டு இருக்க போறான் அவனை.